ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான முட்டை பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம். உடனே கிண்டி விடாமல் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் வேகட்டும். நான் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது பேச்சுலருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். சைடிஷ்டாகவே நம்ம வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு கிண்டுதமோ அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட் இருக்கும். வீட்டில் உள்ள 3 பொருள் தான். முட்டை மட்டும் தான் கடையில் வாங்கணும். எண்ணெயும் வாங்க தான் வேணும். இருந்தாலுமே நம்ம சிம்பிளாக செஞ்சுக்கலாம். வெங்காயம், சீரகம் எதுவுமே போட வேண்டாம். சும்மா சிம்பிளாகவே சூப்பராக பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான முட்டை பொடி மாஸ் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சுடு சுடு சாதத்துக்கு சைடிஷ்டாக அப்புறம் பழைய சாதத்துக்கு, அதுக்கப்புறம் சப்பாத்திக்கெலாம் அந்த சப்பாத்தி உள்ளே வச்சு இந்த ரோல் மாதிரி செஞ்சு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக சாப்பிடுவாங்க. அடிக்கடி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.